தமிழக அரசு கொண்டு வந்த நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2003ஐ திரும்பப் பெற வேண்டும் என விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் தர்பூசணியை சாகுபடி செய்து கிலோ ஒன்று 3 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் அவலநிலை உள்ளதால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஏற்கனவே தமிழக அரசு இதற்கு பொறுப்பேற்று தர்பூசணி விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு 2 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என கூறினார். நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023ஐ திரும்பப் பெற வேண்டும் என விவசாயிகள் தீவிரமான போராட்டங்களை நடத்தினாலும் தமிழக அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை. இச்சட்டத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் விரைவில் வழக்கு தொடர உள்ளோம் என்றார். தமிழ்நாட்டில் நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 விவசாயிகளுக்கு விரோதமானது. அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று தீவிரமான போராட்டத்தில் ஈடுபட்டாலும் அதனை தமிழ்நாடு அரசு காதில் வாங்க மறுக்கிறது. அந்த சட்டத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விரைவில் தொடர இருக்கிறோம்.